இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ஆரோக்கியமான பச்சை பயிரை எப்படி ஈஸியாக முளைக்கட்டுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நிறைய பேர் இது வலுவலுப்பாக இருக்குது, இல்லைனா சரியாக முளைக்கட்ட மாட்டேங்குது, இல்லைனா பேட் ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலே பல பேர் கடையில் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமானது கிடையாது. வீட்டிலையே எந்த துணி இல்லாமல் ஜல்லடை தட்டை இல்லாமல் ஈஸியாக ஒரே கிணத்துல எப்படி செய்யலாம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அகலமான கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதில் 2 கப்பு பச்சை பயிறு சேர்த்துக்கோங்க. அது 2-3 தடவை நல்லா கழுவிட்டு அந்த பயிர் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வைக்காமல் அதோட எக்ஸ்ட்ரா 2 டம்ளர் சேர்த்து தண்ணி வச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா பயிர் தண்ணியில் மூழ்கி ஊறி வரும்போது நிறையா வந்துடும். அதனால் அந்த தண்ணி பத்தாது, அதனால சொல்கிறேன். இப்போ மூடி வச்சிடலாம். காலையில் ஒரு 8 to 9 மணி போல் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா நைட்டு 8 to 9 மணிக்குள்ளே நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா ஊறிடுச்சு. பார்க்கும் போதே தெரியுதா நல்லா நுரையாக இருக்குது தண்ணி. நீங்கள் சரியாக ஊற வைக்கலைனாலுமே முளை கட்ட முடியாது. அதனால் நல்லா ஊற வச்சுருங்க. பாருங்கள் நல்லா அந்த பருப்பு எவ்வளோ பெருசாகிடுச்சுன்னு தண்ணியில் ஊறி. இப்போது அந்த தண்ணியை நல்லா வடிகட்டிடுங்க. ஒரு துளி கூட அந்த தண்ணி இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் வடிகட்டிடுங்க. இந்த தண்ணியை நீங்கள் சரியாக வடிகட்டலை அப்படின்னா அந்த கெட்ட ஸ்மெல் வந்துடும். அதனால் நீங்கள் ஒரு சொட்டு கூட இல்லாமல் எல்லா தண்ணியும் நீங்கள் வடிகட்டிடணும். இப்போ தண்ணியை நம்ம நல்லா எடுத்தாச்சு. இப்போ அதே கிண்ணத்தில் நீங்கள் பயிரை லைட்டாக பரப்பி விட்டுட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். இப்போ நைட்டுக்கு நம்ம மூடி வைக்கிறோம். காலையில் ஊற வச்சோம், நைட்டு தண்ணியை வடிகட்டிட்டு இப்போ லைட்டாக மூடி வைக்க போகிறோம். அது எப்படி மூடுறதுன்னு நான் சொல்கிறேன். பயிரை சமமாக பரப்பி விட்டதுக்கப்புறம் தட்டை கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைக்கணும். ஃபுல்லாக மூடி வச்சிடக்கூடாது. ஏன்னா அப்படின்னா தான் ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் காத்தோட்டம் இருக்கணும். அப்படின்னா தான் அந்த பயிர் முளைக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு கேப் இருக்கணும். அப்படியே மூடி வச்சுருங்க. காலையில் ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி அழகாக குட்டி குட்டியாக முளை விட்டுருக்குன்னு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு அப்படியே யூஸ் பண்ணனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் உங்களுக்கு முளை விடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் லைட்டாக தண்ணி தெளித்து விடுங்க. நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஒரு 2-3 ட்ராப் மாதிரி தண்ணி தெளித்து விட்டுட்டு அடியில் இருக்கிற பயிரெலாம் மேலே இருக்க பயிரெலாம் அடியில் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு மாதிரி கையை வச்சு கிண்டி விட்டுருங்க. ஏன் இப்படி பண்ணுறோன்னா அடியில் சப்போஸ் தண்ணி கொஞ்சம் அதிகமாகி அடியில் தண்ணி நின்றுச்சுன்னா அந்த அடியில் இருக்க பயிரெல்லாம் அழுகி போயிடும். மேலே மட்டும் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு கெட்ட பேட் ஸ்மெல் வந்துடும். அதுக்காக நீங்கள் அடியில் இருக்கிறதெல்லாம் கிண்டி விட்டுட்டு மறுபடியும் நீங்கள் ஒரு தட்டு வச்சு மூடி விட்டுறணும். அவ்வளோதான். ஆனால் தண்ணி தெளித்து தான் விடணும். திரும்ப சொல்கிறேன், நிறைய ஊற்றிட்டா அவ்வளோதான், அழுகி போயிடும். இப்போ மறுபடியும் தட்டை வச்சு அந்த பழையபடி எவ்வளோ கேப் விட்டோமோ அதே மாதிரி கொஞ்சோண்டு கேப் விட்டு மூடி வச்சுருங்க. இப்போது நைட்டு மறுபடியும் ஓப்பன் பண்ணி பாருங்கள். 8 hours கேப் விட்டால் போதும். பாருங்கள், இப்போ செம்மையாக முளைச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் அடியில் இருக்கிற பயிர்லேருந்து மேலே இருக்க பயிர் வரைக்கும் எல்லாமே சூப்பராக முளைச்சிருச்சு. கொஞ்சம் கூட கெட்ட வாடை வராமல் வலுவலுப்பு இல்லாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடச்சிருச்சு. பாருங்கள், இதுக்கு துணி தேவையில்லை, ஜல்லடை தட்டு தேவையில்லை, எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரே கிண்ணத்திலே சூப்பராக பண்ணிட்டோம் பாருங்கள். ஆனால் இதுக்கு 2 days நமக்கு தேவைப்படும். உங்களுக்கு மண்டே வேணும் அப்படின்னா நீங்கள் சாட்டர்டே மார்னிங் நீங்கள் இதை ஊற போட்டுக்கலாம். நைட் நீங்கள் முளைக்கட்டி வச்சிடலாம். மறுநாள் காலையில் உங்களுக்கு லைட்டாக சண்டே மார்னிங் லைட்டாக உங்களுக்கு முளைக்கட்டியிருக்கும். இதை நீங்கள் மறுபடியும் தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சண்டே நைட் ரெடி ஆயிரும் சூப்பராக. இதை நீங்கள் அப்படியே ஒரு ஏர்டைட் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா 10 to 15 days வரைக்கும் சூப்பராக இருக்கும், கெட்டு போகாது. நீங்கள் தேவையானப்போ நீங்கள் எடுத்து அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் தோசை பேட்டரில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நீங்கள் சாலடாக செஞ்சு சாப்பிடலாம், இல்லைனா நீங்கள் அவிச்சு சாப்பிடலாம். இதோட ரெசிபீஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ரொம்ப பெனிஃபிட்டான ஹெல்த்தியான டிப்ஸ்லாம் வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.